வணக்கம் பிள்ளைகள். நான் தான் உங்களோட தனேசர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியில் சம்பந்தமா நாங்கள் கதைக்கிற நாங்கள் அதே மாதிரி இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தரம் 10ல இருக்குது இந்த நேர்கோட்டு இயக்கம் என்ற பாடத்துல இருக்கிற கதியும் வேகமும், ரைட்? அது நாங்கள் முதலாவது விஷயம் நாங்கள் கதைக்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள், இந்த கதி தொடர்பா நாங்கள் பார்க்க போறோம். இந்த கதின்றது என்னன்னு நாங்க சொல்லிக் கொள்வோம்டா பிள்ளைகள், அது ஒரு ஸ்பீட். எல்லா வாகனத்துக்குமே குறித்த ஒரு கதி இருக்கும், குறித்த ஒரு வேகம் இருக்கு. இவ்வளவு கிலோமீட்டர்ல இவ்வளவு தூரம் போயிருக்கு, இவ்வளவு கிலோமீட்டர்ல இவ்வளவு வேகம் போயிருக்கு. நாங்க என்ன சொல்லிக் கொள்வோம் பிள்ளைகள், நாங்க சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி அதே விஷயம் தான் பிள்ளைகள் இங்க நாங்க கதைக்க இந்த கதியும் வேகம்ன்றதுக்கு கதைக்க போறோம். இங்க கதியம் என்றா என்ன, வேகம் என்றா என்ன, இந்த கதிக்கும் வேகத்துக்கும் இடையில என்ன வேறுபாடு இருக்கு என்ற தொடர்பாக இந்த காணொலி நாங்க பார்ப்போம். இதுல முதலாவது விஷயம் பாருங்க பிள்ளை, இந்த கதி என்றடா ஒரு அழகு நேரத்தில போன தூரத்தை தான் நாங்க என்னென்று கதைப்போம் கேட்டீங்கன்னா கதி, ரைட்? இப்ப உதாரணமாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தை ஒரு 20 நிமிடத்துல நாங்க அடைஞ்சிருக்கிறோம் என்று நாங்க சொல்லிக்க அங்க தூரம் கதைப்போம், ரைட்? அங்க கதி கதைப்போம், தூரம் இருக்கு அங்க கதி கதைப்போம். அப்ப ஒரு கதி என்றது ஓரளவு நேரத்துல பயணம் செய்த தூரம். அப்ப தூரத்தின் கீழ் நேரம் என்னது பிள்ளைகள்? தூரத்தின் கீழ் நேரம். அப்ப தூரம் என்று நாங்க மீட்டர்லையும் கிலோமீட்டர்லையும் அளந்து கொள்வோம். அதே மாதிரி நேரத்தை நாங்க செகண்ட்ல அல்லது அவர்ஸ்ல அளந்து கொள்வோம். சோ எங்களுக்கு அழகு நாங்க எடுத்துக்கொள்றோம். கதிக்கான அழகு மீட்டர் செகண்ட் -1 அல்லது கிலோமீட்டர் -1 மீட்டர் பெர் செகண்ட் அல்லது கிலோமீட்டர் பெர் அவர் என்று நாங்க கேட்போம். அப்ப இந்த அர்த்தம் என்ன? இந்த மீட்டர் செகண்ட் -1 அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செகண்ட்ல எவ்வளவு மீட்டர் போயிருக்கு, ஒரு மணித்தியாலத்துல எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கு என்று நாங்க சொல்லுவோம். உதாரணமா எல்லா வாகனங்களுக்குமே குறித்த ஒரு கதிப்பெருமானம் இருக்கு. இப்ப உதாரணமாக இங்க பாருங்க பிள்ளைகள், ஒரு வாகனத்துல 40 கிலோமீட்டர் பெர் அவர் என்ற ஒரு வேகத்தை போட்டிருக்கா. அதுன்ற அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள், ஒரு மணித்தியாலத்துல 40 கிலோமீட்டர் அந்த வாகனத்தால பயணம் செய்ய முடியும் என்றால் அது அர்த்தம். அதை வச்சுதான் பிள்ளைகள் நாங்க ஓரளவு நேரத்துல செல்ற தூரத்தை தான் கதி என்று நாங்க பேரிட்டு கொள்றோம், ரைட்? அதே மாதிரி இந்த கதி ஒரு பௌதீக கணியம். அந்த பௌதீக கணியங்கள் பிரதானமா 2 வகையான கணியங்கள் இருக்கு. ஒன்று எண்ணி கணியம், அடுத்த காவி கணியம். அப்ப இந்த கதி ஒரு எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணி கணியம். ஏன்? அவர்கிட்ட பெர்மன் மட்டும் தான் இருக்கே ஒழிய ஆனா திசை இல்லை. பெர்மன் மட்டும் தான் என்ன இருக்க ஒழிய திசை இல்லை என்றபடியா இவர் நாங்க ஒரு எண்ணிக்கணியமாக நாங்க காட்சிக்கிறோம். அடுத்த ஒரு விஷயம் பிள்ளைகள், இந்த கதிக்கும் தூரத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப இந்த கதி என்றது ஆரோட தொடர்புடையது என்று கேட்டீங்கன்னா பிள்ளைகள் தூரத்தோட தொடர்புடையது என்று நாங்க இங்க சொல்றோம். அதே இப்படி நீங்க இந்த இடப்பெயர்ச்சி வேகம் என்ற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, வேகம் என்றது யாரோட தொடர்புபட்டது? இடப்பெயர்ச்சியோட தொடர்புது. அப்ப ஒரு வேகம் என்றது என்ன என்றா, ஒரு அழகு நேரத்துல பயணம் செய்த இடப்பெயர்ச்சி மாற்று வீதம். ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு நாங்க போனா அங்க இடப்பெயர்ச்சி, அவங்க இடப்பெயர்ச்சி மாற்றி வந்ததுக்கு அதுக்கு ஒரு நேரம் எடுக்குது. அதைத்தான் நாங்க என்னென்னு கதைக்கிறோம்? வேகம் என்று கதைக்கிறோம். இந்த வேகமும் ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள், எனக்கு ஒரு கணியம் தான், பௌதிக கணியம் தான். என்ன வகையான பௌதிக கணியம் என்று கேட்டீங்கன்னா காவி கணியம். என்ன கணியம்? காவி கணியம். அப்ப அவர்கிட்ட பருமனும் இருப்பார், அதே நேரம் திசையையும் கொண்டிருக்கிறபடியா அது ஒரு காவி கணியம். எங்களுக்கு கதி தூரத்தோட தொடர்புல இருந்த மாதிரி வேகம் ஆரோட தொடர்புல இருக்கும் என்று கேட்டீங்கன்னா இந்த இடப்பெயர்ச்சியோட தொடர்புல இருக்கும். அப்ப வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கதிக்கும் வேகத்துக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னா, ஓரளவு நேரத்துல சென்ற தூரத்தை நாங்க கதி என்று சொல்றோம். வேகம் என்றது ஓரளவு நேரத்துல நடைபெற்ற இடப்பெயர்ச்சி மாற்று வீதம். அப்ப இங்க எல்லாமே ஒரு விஷயம் தான், ஆனா இந்த தூரமும் இடப்பெயர்ச்சியும் என்றது வேற வேற. தூரம் இடப்பெயர்ச்சி என்றதும் வேற வேற. அதே வேகத்துக்கான சமன்பாடு இடப்பெயர்ச்சி மாற்று வீதத்தின் கீழ் அதுக்கு அடுத்த நேரம் மீட்டர் கிலோமீட்டர் அளப்பும் பிள்ளைகள் செகண்ட் ஹவர்ஸ்ல அனுப்பும் நேரத்தை. அப்ப மீட்டர் செகண்ட் -1 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ன செய்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு விட கொள்ளும். அப்ப இந்த கதிக்கும் வேகத்துக்கும் இடையிலான தொடர்பை நாங்க என்ன செஞ்சிருக்கோம் கேட்டீங்கன்னா இந்த காணொலியில பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு புதிய விடயம் தொடர்பாக நாங்க கதைக்கும் பிள்ளைகள். நன்றி.